தெரிந்த தலைப்பு தெரியாத தகவல். இதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு ஓரெழுத்து ஒரு மொழி. ஈ அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு மொத்தம் 18 பொருட்கள் இருக்கு. இந்த 18 பொருட்களை 9 பொருளுக்கு என்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணி அதை ஞாபகம் வச்சுக்கலாம்னு இந்த வீடியோல பார்க்கலாம். மீதி 9 பொருட்களுக்கு பார்ட் 2ல வந்து பார்க்கலாம். ஈ அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழி முதல்ல குறிக்கிற பொருள் அம்பு. இந்த அம்புக்கு நம்ம என்ன ஷார்ட்கட் எடுத்துக்க போறோம்னா ஈல ஆரம்பிக்கிற ஈசன். இந்த அம்பு யாரோட கையில இருக்குன்னா ஈசன் கையில இருக்கு. அடுத்த பொருள் இந்திர வில். அம்பு யாரோட கையில் இருக்குன்னா ஈசனோட கையில் இருக்கு. ஆனா வில்லு யாரோடதுன்னு பார்த்தோம்னா இந்திரனோடது. வில் இந்திரனோடது. அடுத்த பொருள் அழிவு. ஈசன் சொல்லிட்டோம். சிவன் பிரம்மா விஷ்ணு இந்த 3 கடவுள்ல அழிக்கிற கடவுள் யாருன்னு பார்த்தோம்னா சிவன் தான். அடுத்த பொருள் பார்வதி. ஈசன் சிவன் தான் சொல்லிட்டு வரோம். அப்படி சொல்லும் பொழுது அவங்களோட ஒய்ஃபும் வந்துருவாங்க, பார்வதி. அடுத்த பொருள் பாம்பு. ஈசன் சிவன் சொல்றோம். சிவன் கழுத்துல பாம்பு. பாம்புக்கு பகை எது? பாம்புக்கு ஆகாதது நரி. அடுத்த பொருள் சிறு பறவை. ஈ அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழி அந்த பறந்து வரும் இல்லையா, அந்த சின்ன ஈ அந்த சிறு பறவையை வந்து குறிக்குது. அடுத்த பொருள் தேன். இந்த பறந்து வர ஈ எதுல போய் உட்காருது அப்படின்னா தேன்ல போய் வந்து உட்காருது. ஓகேங்களா? சாதாரண ஈ தேன்ல போய் உட்கார்ந்ததுடனே என்ன ஆயிருது அப்படின்னா தேனியா வந்து ஆயிருது. மீதி 9 பொருட்களை பார்ட் 2ல பார்க்கலாம்.